எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்சிஎஸ்சி சீரியஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துன்னு வந்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரஸ்ட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ட்ரஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுப்போம். இப்போது ட்ரஸ்ட் அப்படின்னா என்னென்னா நம்பிக்கை, ஒரு ஒரு புரிந்துணர்வுன்னு சொல்லலாம், இல்லை ஒப்பந்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த ட்ரஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வர்லேயும் இருக்குது. இது எதுக்காக இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு சர்வரையும் இன்னொரு சர்வரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்வர்லேருந்து அந்த சர்வருக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா ஃபோல்டரோ ஃபைலோலாம் இல்லை, சில முக்கியமான டேட்டாஸ், யூசர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸு, மற்ற சர்வீஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இது ரெண்டுத்துலேயும் வந்து பகிர்ந்துக்கிறதுக்காக பயன்படுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்குது. அது என்னென்ன ட்ரஸ்ட் அப்படின்னா, ஒன்று வந்து பேரண்ட் சைல்டு, அதுக்கு அடுத்து தான் எக்ஸ்டர்னல், ட்ரீ ரூட், அடிஷ்னல், ஃபாரஸ்ட், ஷார்ட்கட், ரியலம். ஸோ இந்த மாதிரி ட்ரஸ்ட்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு பயன்படுது அப்படின்றத பற்றி ஒன்று ஒன்றா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே படங்களோட விளக்கியிருக்கோம். பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. சரிங்களா? சரி, இப்போ பேரண்ட் சைல்டு அப்படின்னா முதல்ல என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நியூ டெல்லியில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? அதுக்கு அடுத்து தான் அதனுடைய பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெட்ராஸ்லேயும் இது வந்து பெங்களூர்லேயும் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அதனுடைய இன்னொரு பிரான்ச்சு கேரளாவில் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரே நிறுவனத்தினுடைய கம்பெனியினுடைய, சரிங்களா, அதனுடைய பிரான்ச் கிளைகள் வந்து நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு இடத்துலையும் தனித்தனியான சர்வர் வச்சாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சர்வரை தொடர்பு கொள்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேரண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த முதல் சர்வர் வந்து இது ரெண்டாவது, இது மூணாவது அப்படின்னு வச்சுப்போம். இப்போது ரெண்டாவது சர்வருக்கு முதல் சர்வர் பேரண்ட்டு, சரிங்களா? இப்போ மூணாவது சர்வருக்கு ரெண்டாவது சர்வர் பேரண்ட்டு, மேலே இருக்கிறதும் பேரண்ட்டு தான். சரிங்களா? அது வேறு எது மாதிரி சொல்லலாம்னா பேரண்ட் சைல்டு, கிராண்ட் சைல்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? பெற்றோர்கள், மகன், பேரன், பேத்திகள் அப்படின்னு கூட நம்ம தமிழில் புரிஞ்சுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். சரிங்களா? ஸோ இப்போ எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இன்ஸ்டியூட்டே எடுத்துப்போமே, சிஐடி அப்படின்னு, கிளாஸ் ஐடி அகாடமி, சிஐடிஏ அப்படின்னு கூட வச்சுப்போம். இது வந்து நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ். இப்போ பிரான்ச் ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் இருக்குன்னா bangalore.cita.com அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ அதுக்கு கீழே இன்னொன்று இருக்குது அப்படின்னு வச்சுப்போம், கேரளான்னு வச்சுப்போம். இப்போ கேரளாவில் எப்படி இருக்குன்னா Kerala.bangalore.cita அப்படின்ற மாதிரி வரும், cita.com அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? இப்போ இதுக்கு கீழே இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னா இது சென்னை இதுன்னு வச்சுக்கோங்களேன், Chennai.cita அப்படின்ற மாதிரி அதனுடைய டொமைன் நேம் வந்து வரும். சரிங்களா? ஸோ பேரண்ட் சைல்டுனா என்னென்னா, ஸோ ஒரு நிறுவனத்தினுடைய ஹெட்டு அது வந்து பேரண்ட்டுனும் அது கீழே இருக்கிறது சைல்டுனும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த சர்வரை அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? இது இந்த முக்கோண வடிவில் நான் இங்கே சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு சர்வர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்ததாக ட்ரீ ரூட்டு. இப்போ ட்ரீ ரூட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் ஒரு மரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வேறு ரூட்டு. ஓகேங்களா? இது வந்து ரூட்டு ப்ளஸ் இது வந்து ட்ரீ. ஓகேங்களா? ஸோ இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ரூட்லேயே இப்படி ஒரு ரூட் வருது. ஓகேங்களா? இந்த ரூட்டு வந்து வருது, இதன் மூலிமா ஒரு செடி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது ஒரு நிறுவனம். சரிங்களா? ஸோ அந்த நிறுவனத்தினுடைய கிளை நிறுவனம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரீ ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தொழில், ஏதாவது ஒரு தொழிலை பற்றி பேசுவோம். நம்மள மாதிரி ஐடி நிறுவனமே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களே வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ட்ரீ ரூட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அதாவது இது அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் தான், ஆனால் இது யாருனுடையது அப்படின்னா இவங்களுடையது.
ஓகேங்களா, அதுதான் இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரீ ரூட்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ எக்ஸ்டர்னல்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான், அதாவது அவங்களுடையதாகவே இருக்கும் பார்த்தீங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து இங்கே இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அதுவும் ஒரு தனி நிறுவனம் தான் சரிங்களா. ஸோ அது வந்து எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல். ஸோ இந்த அடிஷ்னல் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து டிஎன்எஸில் செகண்டரி ஜோன் ஸ்டப் ஜோன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அங்கே டிஎன்எஸ் எப்படி காப்பி பண்ணிக்குதோ இந்த மாதிரி ஆக்டிவ் டைரக்டரி இது வந்து காப்பி பண்ணிக்கும் சரிங்களா. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா லோட் பேலன்ஸ் பண்ணும் சரிங்களா. ஸோ நிறைய யூசர் வந்து இந்த சர்வரை காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சர்வர் ஹேங் ஆகிற மாதிரி இருக்குன்னா அப்போ இந்த சர்வர் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும், யூசர்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும் சரிங்களா, லோட் பேலன்ஸ் பண்ணும். இதுதான் அடிஷ்னல் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்னால் என்னென்னா, இப்போது இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, நான் எது வரைக்கும் லைன் போடுறேன்னு பாருங்கள். இது வந்து ஒரு ட்ரீ சரிங்களா. அந்த மாதிரி இதுவும் ஒரு ட்ரீ சரிங்களா. அதாவது ஒரு நிறுவனம் அதனுடைய கிளை நிறுவனங்கள்லாம் ஒரு ட்ரீ, அதே மாதிரி இன்னொரு நிறுவனமும் அதனுடைய கிளை நிறுவனங்கள்லாம் ஒரு ட்ரீ. இப்போ வந்து இந்த நிறுவனத்தை வந்து இந்த நிறுவனம் வாங்கிருச்சு அப்படின்னா, இப்போது இந்த நிறுவனத்தில் ஒரு 10,000 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுப்போமே சரிங்களா. அதே மாதிரி இந்த நிறுவனத்தில் ஒரு 5,000 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போது இந்த நிறுவனம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ அந்த 5,000 யூசருக்கு புது சர்வர் இன்ஸ்டால் பண்ணி புதுசாக யூசர் க்ரியேட் பண்ணி எல்லா சர்வீஸும் புதுசாக பண்ண முடியுமானா முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 சர்வரையும் காண்டாக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு லிங்க்கை க்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய சர்வரும் இன்னொரு நிறுவனத்தினுடைய சர்வரும் இணைக்கிறது தான் ஃபாரஸ்ட் சரிங்களா. ஸோ தனி மரம் தோப்பாக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால் இந்த 2 மரத்தையும் ஒன்றா சேர்த்தா அது காடு ஃபாரஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இங்கே ஷார்ட்கட் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த ஷார்ட்கட் எதுக்குன்னா, இப்போது இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தர் வேலை செய்கிறார் சரிங்களா. ஸோ இங்கே ஒரு மனிதர் இருக்கார், அவர் வந்து இங்கே வேலை செய்கிறாருன்னு வச்சுப்போம் சரிங்களா. இவர் வந்து திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, வேறு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமாவோ அவர் என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்துக்கு அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த இடத்துல லாகின் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவருக்கு வந்து தனியாக யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் க்ரியேட் பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்கிற ஆக்டிவ் டைரக்டரிலேயும் அது வந்து ஒர்க் ஆகும். சரி, சப்போஸ் இவர் இங்கே லாகின் பண்ண ட்ரை பண்ணான்னா அது என்ன பண்ணோம், நேராக இங்கேருந்து இங்கே போயிட்டு இங்கேருந்து இங்கே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை ரெஃபர் பண்ணிவிட்டு அவருடைய டீட்டெயிலெலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்த வழியாக ரிட்டன் போயிட்டு தான் என்ன பண்ணோம், லாகினே பண்ணோம். அப்படி பண்ணுறதா இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும், எந்த வேலையும் சரியாக நடக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் ஒரு லிங்க்கை வந்து க்ரியேட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது இது டைரெக்டாக எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் டைரெக்டாக இங்கே வரும், செக் பண்ணிவிட்டு திருப்பி போய் இங்கே ஆத்தென்டிகேஷன் கொடுத்துரும் சரிங்களா. இதுதான் வந்து ஷார்ட்கட் சரிங்களா. சரி, இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ பேரண்ட் சைல்டு பற்றி சொல்லிட்டேன், எக்ஸ்டர்னல் பற்றி சொல்லிட்டேன், ட்ரீ ரூட் பற்றி சொல்லிட்டேன், அடிஷ்னல் அப்படின்றத பற்றியும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் பற்றி சொல்லிட்டேன், ஷார்ட்கட் பற்றி சொல்லிட்டேன். இன்னும் ஒன்று சொல்லாது எதுனா ரியலம்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து இது எல்லாமே விண்டோஸ் சர்வர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விண்டோஸ் சர்வரை சப்போஸ் லினக்ஸ் சர்வர் இல்லை வேறு ஏதாவது ஒரு சர்வரோட, அதாவது விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் இல்லாத வேறு பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய சர்வரோட நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ரியலம் அப்படின்ற கான்செப்டை வச்சு தான் கனெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் இருக்கிற கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது விஷயத்தோடு நம்ம சந்திப்போம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பயிற்சி பண்ண பார்க்க முயற்சி பண்ணுங்கள். நன்றி.